நான் சார்ந்த 3 ஊராட்சியிலையும் எந்த வேலையும் நடக்கல. யாரும் அதுல செயல்படல. யாரும் அதுல ஒரு கொசும் பிடிக்கல. எந்த ஒரு டெங்கு இதுவும் எடுக்கல. யாரும் டெஸ்டும் பண்ணல. யாருக்கு இந்த 13 லட்சம் கொடுத்தீங்க? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு என்ற பெயரில் பல லட்சம் முறைகேடு செய்துள்ளதாக கூறி மன்ற கூட்டத்திற்கு கொசு வலையுடன் வந்த ஒன்றிய கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியத்தில் மொத்தம் 58 ஊராட்சிகள், 16 ஒன்றியக்குழு உறுப்பினர்களும் உள்ளனர். இந்த நிலையில் சுயேட்சை கவுன்சிலர் தியாகராஜ் என்பவர் டெங்கு காய்ச்சல் தடுப்பு என கூறி பல லட்சங்கள் மோசடி செய்துள்ளதாக கொசு வலையை போர்த்தியவாறு கூட்டத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எந்த ஒரு வேலையும் நான் சார்ந்த 3 ஊராட்சிகளில் எனக்கு எதுவுமே எந்த வேலையும் எனக்கு சரியாக கொடுப்பதில்லை. நான் கேட்டால் தருகிறேன் என்று சொல்கிறார். பணம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் அவரு சேர்மன் இருக்கிற சத்யா அவர்கள் மட்டும் 50 லட்சத்துக்கு வேலை செய்கிறாரு. ஸ்கூல் வேலை செய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. வீடியோவை கேட்டால் நான் வீடியோ பணம் இல்லைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கூட்டத்தொடரில் 11வது கூட்டத்தொடரில் மொத்தம் ஒரு 17 துறை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. அந்த துறை சார்ந்தவங்களில் யாருமே இங்கே அதிகம் வரதே கிடையாது. இதில் இதுலேயே இந்த கூட்டத்தொடரிலேயே மொத்தம் 17 கூட்டத்தொடரில் தீர்மானம் அளிப்பதில் வைக்கப்பட்டுள்ளது. 27 மொத்தம். அந்த 27ல் 10 தீர்மானங்களில் ஊராட்சி ஒன்றிய மகாத்மா காந்தி ஊராட்சி இதுலேருந்து 11 லட்சம் கொடுத்ததாக இதில் போட்டிருக்கிறாங்க. அது யார் யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. அது அப்புறம் கூட்டத்தொடர் அந்த இதில் ஏசி பழுது பார்ப்புன்னு சொல்லி 2 ஏசி தான் இருக்குது. புது ஏசி வாங்கினா கூட ஒரு ஏசி 50,000 வாங்கிடலாம். 2 ஏசிக்கு பழுது பார்ப்புன்னு சொல்லி 1 லட்ச ரூபா பில்லு போட்டு எடுத்துருக்குறாங்க. அது அப்புறம் ஜேசிபி இயந்திரம் இங்கே பிடிஓ ஆஃபீஸில் க்ளீன் பண்ணுறதுக்கு 10 நாள் 20 நாள் ஒரு மாதம் க்ளீன் பண்ணால் கூட 2 லட்சம் ஆகாது. ஆனால் 2 லட்சம் போட்டு இது எடுக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் கூட க்ளீன் பண்ணலை. அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சி இதில் டெங்கு காய்ச்சல் மற்றும் நோய் தடுப்பு பணி மேற்கொள்ள தற்காலிக பணியாளர்களுக்கு மஸ்தூர் பணியாளர்னு 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் மாதம் 31ஆம் தேதி வரையும் 6,53,000 எடுத்துக்கிறாங்க. அது எந்த ஊரில் நடந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு பில்லும் போட்டுக்கிறாங்க. 12ஆம் மாதம் 11ஆம் மாதம் 1ஆம் தேதி 11ஆம் மாதம் 5,58,000 எடுத்துருக்குறாங்க. அதில் இந்த 2 மாதத்துல 13 லட்சம் எடுத்துருக்காங்க. அது எந்த ஊரில் கொசுக்கு டெஸ்ட் பண்ணாங்க, இல்லை கொசு பிடிச்சாங்களா, இல்லை டெங்கு காய்ச்சல் யாருக்கு வந்துச்சு, யாருக்கு இந்த 13 லட்சம் கொடுத்தீங்க? நான் சார்ந்த 3 ஊராட்சியிலையும் எந்த வேலையும் நடக்கலை. யாரும் அதில் செயல்படலை. யாரும் அதில் ஒரு கொசும் பிடிக்கல. எந்த ஒரு டெங்கு இதுவும் எடுக்கலை. யாரும் டெஸ்டும் பண்ணல. யாருக்கு இந்த 13 லட்சம் கொடுத்தீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.